தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர். பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள். பிதாவே, நீர் நித்திய தேவன், மாறாத தேவன். இன்றும் நீரே உன்னதர், இன்றும் நீரே வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, இன்றும் நீர் சர்வ வல்லவர். பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், பூமியின் ராஜ்யங்களை உமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறீர். தாப்பனே, மனுஷனுடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறீர். உமக்கு யார் மேல் பிரியமோ அவர்களுக்கு ராஜ்யங்களை ஆளுகைக்கு கொடுக்கிறீர். தாப்பனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்தின் பாராளுமன்ற தேர்தல்களுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு ஒரு நல்ல பிரதம மந்திரியும் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இந்த தேசத்தை உம்முடைய பாதையில், ஞானத்தின் பாதையில், உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு ஏற்றபடி வழி நடத்தக்கூடிய நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினால இந்த எலெக்ஷன்ஸுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, இந்த எலெக்ஷன்ஸ் நேர்மையான விதத்தில், நியாயமான விதத்தில் நடத்தப்படட்டும். தாப்பனே, எல்லா விதமான மோசடிகள், எல்லா விதமான ஏமாற்று வேலைகளையும் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கையில் அர்ப்பணிக்கிறோம். பிதாவே, தேர்தல் ஆணையம், தேர்தலில் வேலை பார்க்குற ஜனங்கள், பயன்படுத்தப்படுகிற கருவிகள், ஓட்டு எண்ணிக்கை, ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், சகலத்தையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். தாப்பனே, பிதாவே, நீர் நல்லவராக இருக்கிறீர். உம்முடைய நல்ல கரம் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள் மீதும் இருக்கட்டும். பிதாவே, இந்த தேசம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எந்த விதமான வயலன்ஸ், எந்த விதமான மோசடி, அநியாயங்கள் இல்லாமல் தேர்தல்கள் சமாதானமான விதத்தில் நடத்தப்படட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் உன்னதர். இயேசுவே, உம்முடைய சுவிசேஷத்திற்கு ஏற்ற நல்ல ஆளுகையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர். பிதாவே, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேற்றப்படட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக வருகிறோம். பிதாவே, உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி உமக்கு பயந்து அந்த தேசத்தை நியாயமான, நேர்மையான உம்முடைய பாதைகளில், உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களில் தாப்பனை நடத்தக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை துன்மார்க்கமான மக்களை ஆளுகைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே பெரியவர் என்று வெளிப்படட்டும். நீரே உன்னதர் என்பது வெளிப்படட்டும். உம்முடைய மனிதனுக்கு எதிரான எல்லா கூட்டணிகளும் அழிந்து போகட்டும். உம்முடைய மனிதனுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் சம்பந்தமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. பிதாவே, உம்முடைய கரம் உம்முடைய மகன் மீது இருக்கட்டும். பிதாவே, நீர் எங்கள் ஜெயக்கொடியாக இருக்கிறீர். பிதாவே, உம்முடைய மனிதனுக்கு நிச்சயமாகவே பெரிய மகத்தான வெற்றி உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மீது உம்முடைய சமாதானம் கடந்து வரட்டும். தாப்பனே, பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய தயவும் காருண்யமும் கடந்து வரட்டும். தாப்பனே, இஸ்ரவேலை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்களுடைய சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்களாக.
தாப்பனே, ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாக திரும்ப ஓடட்டும். தாப்பனே, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தாப்பனே பிதாவே, நீரே பெரியவர். உம்முடைய ஊழியக்காரர்களாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நினைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்த உடன்படிக்கையை நினைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணின இரக்கங்களையும் உண்மையும் நினைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, இஸ்ரவேலின் மீது உம்முடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் பாதுகாப்பும் நிலைத்திருக்கட்டும். தாப்பனை பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, இப்பொழுதும் கூட எங்களோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினாலும் வெளிச்சத்தினாலும் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிந்துரை செய்ய ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஜனங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் சகல வியாதிகள் வலி வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டாகட்டும். தாப்பனே, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலன் உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய ஜனத்திற்கு ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், முன்னேறுவதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய ஆலோசனை உம்முடைய ஞானம் வெளிப்படுத்தப்படட்டும். தாப்பனே, உம்முடைய ஜனங்கள் ஜெயிக்கிற ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் மேற்கொள்ளுகிற ஜனம். பிதாவே, உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்தின் மீது இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்கள் சார்பாக எங்களோடு கூட இருக்கிறபடியால் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நாங்கள் நல்லா இருப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் முன்னேறுவோம், நாங்கள் பெருகுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்போதுமே பாருங்கள், தேவன் என்னோடு என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் தான் பிரதானமான ஆசீர்வாதம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களே பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அது இருந்தால் மற்ற எல்லா ஆசீர்வாதமும் வரும் ஆட்டோமேட்டிக்காக. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் கூட இருக்கிறார். யார் கை விட்டுட்டு போனாலும் சரி, யார் துரத்தி விட்டாலும் சரி, யார் விற்று போட்டாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் கூட இருக்கிற சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு இல்லை, கூட இருந்து என்ன பண்ணாராம், கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அந்நிய தேசத்தில் அவனை செழிக்கச் செய்து வெற்றி பெறச் செய்து உயர்த்தினார். கர்த்தர் உங்களுக்கும் அதே செய்வார். கர்த்தர் உங்கள் கூட எதுக்கு இருக்கிறாரு? நல்லா படுறா, நீ பண்ண பாவத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நல்லா அனுப்பவி, இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் வேணும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட எதற்காக இருக்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை செழிக்கச் செய்யும்படி, உங்களை வெற்றி பெறச் செய்யும்படி, உங்களை மேற்கொள்ளச் செய்யும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதனால் மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு 26. ஹல்லேலூயா டு ஜீசஸ். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோடு, சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 26ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் அடிப்படையில் நமக்கும் பரலோக தேவனுக்கும்
உடன்படிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஆழமாக பதிய வேண்டும். இது ரொம்ப பைபிள் போதனைகளில் இது பிரதானமான போதனை. இந்த உடன்படிக்கையின் போதனை அதிமுக்கியமான போதனை. இது புரிஞ்சிச்சுனா தான் உங்களுக்கு பைபிள் வழங்கும். இந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தை எப்போதுமே உங்கள் கண்ணு முன்னாடி வைங்க. எனக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கும் இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமாக பதியணும். அடுத்த வசனத்தை கவனிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். ஆனபடியால் முன்னே, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து, அதாவது தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத ஜனமாயிருந்து, மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், அதாவது தேவனோடு கூட உடன்படிக்கை உள்ள மக்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், அதாவது உடன்படிக்கை இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள். விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா உடன்படிக்கை இல்லாதவன் அர்த்தம். அதனால தான் தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னான்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தியன் அப்படின்னா. ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தை கவனிங்க. அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும், இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த வசனம் போலவே இந்த வசனமும் உடன்படிக்கைக்கு முன்பாக, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நிலைமையை குறித்து நமக்கு போதிக்கிறது. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதுதான் நம்ம நிலைமை. ஆனால் இன்றைக்கி அது நம்ம நிலைமை கிடையாது. முன்னே தூரமாயிருந்த 13ஆம் வசனம், நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி நம்ம நிலைமை வேற, இப்போ நம்ம நிலைமை வேற. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்போ சமீபமாக வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஏன்? இப்போ நமக்கும் கர்த்தருக்கும் இயேசுவின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை இருக்கிறது. 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், இனிமேல் வெளியில் கிடையாது, யாரோ எவனோ கிடையாது. இனிமேல் நம்ம யார்? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாயிட்டோம், கர்த்தரோட குடும்பமாக மாறிட்டோம். இப்போ நம்ம ரோட்டில் போகிறவங்க கிடையாது, யாருனே தெரியாதவங்க கிடையாது, அந்நியம் கிடையாது. இப்போ நம்ம உடன்படிக்கை மக்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் இன்றைக்கி வாசிப்போம். நீங்கள் வீட்டில் டைம் எடுத்து வசனத்திலிருந்து இந்த 7-8 வரைக்கும் கூட வாசிங்க. இந்த முழு சாப்டர் வாசித்தாலும் நல்லது தான். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி நமக்கு போதனைக்கு இந்த 6ஆம் வசனத்தை மட்டும் படிப்போம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில், இயேசுவோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். நமக்கு விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், விசேஷித்த உடன்படிக்கை, மோர் எக்ஸலண்ட், பெட்டர் கவனன்ட், பெட்டர் ப்ராமிசஸ். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் மோர் எக்ஸலண்ட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ சொல்லுங்கள், நான் உடன்படிக்கை மனிதன், எனக்கும் தேவனுக்கும் இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோடு இயேசு மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். கண்டதையும் பேசுகிறதுக்கு பதில் இதை சொல்லுங்கள். இதை சொன்னீங்கன்னா அப்படியே விசுவாசம் வளரும், இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே மேலோங்கும், இது ஆழமாக வேரூன்றி உங்கள் வாழ்க்கையவே ஆளுகை செய்யும். அதனால் திரும்ப திரும்ப வாசிங்க, இந்த வசனங்களெல்லாம் திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. இதை குறிச்செல்லாம் ஜெபிங்க. இதை குறிச்செல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கிற, கையாளுகிற சத்தியமாக மாறுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அப்படி ஆறு மாதிரி ஓடும்.
புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னைக்கு உடன்படிக்கை குறித்த ஒரு முக்கியமான சத்தியத்தை கவனிக்க போகிறோம். பாருங்கள், உடன்படிக்கையோட அட்வான்டேஜ் ஒன்று என்ன அப்படின்னா, அது நமக்கு கர்த்தரை குறித்தும் அவருடைய விருப்பு வெறுப்புகளை குறித்தும் அவருடைய பங்கு என்ன என்பதை குறித்தும் நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்தும் ஒரு தெளிவான அறிவை கொடுக்கிறது. உடன்படிக்கைக்குள்ளே இப்படியா அப்படியா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அவர் பங்கு என்ன என் பங்கு என்ன அப்படின்ற அந்த குழப்பமே கிடையாது. உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கும்போது இதை குறித்தெல்லாம் தெளிவாக போதிக்கிறார். நான் என்ன செய்வேன், நீ என்ன செய்யணும், என்னுடைய சுபாவம் என்ன, நான் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நமக்கு தெளிவாக போதிக்கிறார். அதான் உடன்படிக்கையின் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். பாருங்கள், இப்போ 2 மனிதர்களுக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுதுன்னா எதுக்கு உடன்படிக்கை செய்கிறாங்க? நாளை பின்ன இதை நீ செஞ்சுருக்கணும், இது ஓம் பொறுப்பு, இது என் பொறுப்பு கிடையாது அப்படின்ற அந்த குழப்பம் வரக்கூடாது. இல்லை ஒருத்தர் இந்த மாதிரி காரியங்கள்னால ஏமாற்றக்கூடாது. இவங்க செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சுருக்கணும், இது ஓம் பொறுப்பு அப்படின்னு பழி சுமத்தக்கூடாது, இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. அப்படின்றதுக்காண்டி தான் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. இது என் பங்குப்பா. ஒரு வாடகைக்கு வீடை கொடுக்குறதுனா கூட ஓனர் இதெல்லாம் செய்யணும், வாடகைக்கு இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணணும். ரைட், ஓனருடைய வேலை இது, ஓனருடைய பொறுப்பு இது, வாடகைக்கு இருக்கிறவங்களுடைய பொறுப்பு இது. ஓனர் இதை எதிர்பார்க்குறாரு, வாடகைக்கு இருக்கிறவங்க இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அக்ரிமெண்ட்டில் போடுறோம், இல்லையா? போட்டு சைன் பண்ணுறோம். நாளைக்கு ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் எடுத்துங்க, இப்போ இங்கே பார்த்தியா எழுதிருக்குது, நீ கீழே கையெழுத்து போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? குழப்பம் இல்லை, ஏமாற்ற முடியாது. அதுக்கு தானே அக்ரிமெண்ட்லாம் போடுறோம். ஒரு வேலை பார்க்கணும், ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டு அதை படித்து பார்த்து, நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் லாயர்கிட்ட கொடுத்து நீ படியா, ஏதாவது லூப் ஹோல் எதுவும் வச்சுருக்கிறாங்களா, இல்லை இதை ஏமாற்ற பார்க்குறாங்களா. ஏன்னா ஒரு சிலர் இந்த லீகல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஏன்னா இப்போல்லாம் இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு வக்கீலில் ஒரு வக்கீல் கூட்டணியே வச்சு எக்கச்சக்க வக்கீல்களை இதுக்குன்னே வேலைக்கு வச்சு அவங்க மூலமாக அவங்கள பயன்படுத்தி அவங்க அறிவு, அவங்களுடைய அவங்க படித்த படிப்பு இதெல்லாம் பயன்படுத்தி பயங்கரமான அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. நமக்கு சாதகமாக அக்ரிமெண்ட் எழுது, எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ் வர முடியுமோ அந்த அளவுக்கு அக்ரிமெண்ட்டை போடு. ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எஸ்கேப் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட்டை எழுது. இப்படிலாம் பண்ணி அக்ரிமெண்ட் போடுறாங்க. இது அவனுக்கும் அக்ரிமெண்ட் போடுறவனுக்கும் தெரியுது, கம்பெனிக்காரனுக்கும் தெரியுது, ப்ரைவேட் சிட்டிசனுக்கும் தெரியுது. இவன் நம்மளை விட்டா நம்மளை ஏமாற்றிடுவான் அப்படின்னு இவனுக்கு தெரியுது. அவனுக்கு தெரியுது நம்ம சும்மா விட்டோம்னா அவன் நம்மளை ஏமாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க படிக்கிறது மட்டும் இல்லை, லாயரெல்லாம் வச்சு ரைட் அப்படி பயங்கரமாக எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் கையெழுத்தெல்லாம் போடுறாங்க, இல்லையா? லீகல் அட்வைஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை? இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்டு இதுக்கெல்லாம் இப்போலாம் லீகல் அட்வைஸ் கொடுக்குறதுக்குன்னே ஆள் இருக்காங்க. எதுக்கு அதெல்லாம்னா ரைட், யாருக்கும் எந்த பாதகமும் வந்துடக்கூடாது, லாஸ் வந்துடக்கூடாதுன்னு எல்லாருமே கவனமாக இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அட்வான்டேஜ் உண்டாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொருவருக்குமே இருக்குது, இல்லையா? அடுத்து கவனிங்க. ஆனால் இந்த கர்த்தரோடு இருக்கிற ஒரு உடன்படிக்கையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கர்த்தர் அவருடைய லாபத்துக்காக நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணலை. உடன்படிக்கை என்ற கான்செப்டே கர்த்தர் மனுஷனுக்கு ஏன் சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர் மனுஷனை ஆசிர்வதிக்கணும், அவனுக்கு நன்மை செய்யணும், அவனுக்கு நல்லது உண்டாகணும், அவனுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகணும், அவன் வாழ்க்கையில் என் பலம் வெளிப்படணும், என் கிருபை அவனுக்கு போய் அடையணும். அதுக்காகத்தான் அவர் உடன்படிக்கையவே உண்டு பண்ணார். பாருங்க, இப்போ கர்த்தருக்கு இந்த தேசம் வேணும்னா அவர் உடன்படிக்கையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவர் இறங்கி போய் 4 சாத்துனாருன்னா முடிஞ்சு. அவர் கூட வர வேண்டியதில்லை. 2 தூதனை அனுப்பிச்சாருன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க.
புரியுதா? அவருக்கு உடன்படிக்கை அவசியமே கிடையாது. நம்மளோட உதவியும் அவருக்கு தேவை கிடையாது. புரியுதா? ஆனால் அவர் விரும்புகிறாரு நம்ம கூட சேர்ந்து செயல்படணும், என் பிள்ளைங்க என்னோட கூட சேர்ந்து செயல்படணும். அப்போ அவருக்கு ஒரு ஆசை. இப்போ ஒரு தாப்பனுக்கு ஆசை இருக்குங்களா, என் பிள்ளை என் கூட சேர்ந்து என் தொழிலை பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா பெற்றோருக்கு. என் பிள்ளை என் கூட சேர்ந்து செஞ்சானா நல்லாயிருக்கும், குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து காரியங்கள்லாம் செஞ்சானா நல்லாயிருக்கும், தொழிலில் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை நான் ஏதாவது ஒரு காரியத்தில் இன்வால்வ் ஆனேன்னா என் பையனும் என் கூட வந்தானா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்குது இல்லையா பெற்றோருக்கு. அந்த மாதிரி தான் கர்த்தருக்கு. நம்ம அவர் கூட சேர்ந்து உடன் வேலையாட்களாக வேலை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார். நமக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கையை கொடுத்துட்டு என் பங்கு இது உன் பங்கு அது அப்படின்னு சொல்கிறார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் கொடுத்ததின் நோக்கமே நமக்கு நல்லது உண்டாகணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நமக்கு அவர் உதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான். நம்ம கர்த்தரை நம்பலாம். ஏன்னா அவர் அவர் லாபத்துக்கு இதான் இந்த செயலை. அவர் இந்த உடன்படிக்கையை நம்மளை தண்டிக்கிறதுக்காகவும் செய்யலை. பாருங்க, மனுஷனுக்கு மனுஷன் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு உடன்படிக்கை தேவை கிடையாது. நியாய தீர்ப்புலேருந்து பாதுகாக்கப்படுவதற்கு உடன்படிக்கை தேவை. உடன்படிக்கையே இல்லாமல் தான் சோதம் குமர நாசமாக போனாங்க. உடன்படிக்கையே இல்லாமல் தான் நோவா காலத்தில் மக்கள் மொத்தமாக கூண்டோடு அழிஞ்சு போனாங்க. சரி, கூண்டோடு அது இனிமேல் அழியக்கூடாதுன்னு கர்த்தர் நினச்சப்போ தான் என்ன பண்ணார், வானத்தில் வில்லை போட்டு மனுஷன் கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணி, சரி இந்த உடன்படிக்கையின்படி நான் இனிமேல் மொத்தமாக இப்படி கூண்டா அழிக்க மாட்டேன், தண்ணி அனுப்பி இனிமேல் அழிக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். பாருங்கள், உடன்படிக்கை நம்முடைய நன்மைக்காக, நம்மளை நியாயந்திருக்கிறதுக்காக கிடையாது, நம்மளை அழிக்கிறதுக்காக கிடையாது, நம்ம ஆசீர்வாதத்துக்காகத்தான் உடன்படிக்கை. புரியுதா? இதில் கர்த்தர் பார்த்திங்கன்னா குழப்பத்தின் தேவன் கிடையாது. அவர் தன்னை எப்போ என்ன தன்னை குறித்து யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு மறைஞ்சிருக்கிற தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். ஆதி முதற்கொண்டு கர்த்தர் அவரே இறங்கி மனுஷன் கூட பேச ஆரம்பித்தார். ஆதாம் பரலோகத்துக்கு ஏறி போய், கர்த்தாவே எங்கூட பேசுங்க, அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க கர்த்தாவே, தயவு செஞ்சு பார்த்து மூஞ்ச பார்த்தே 2 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் கேட்கல. மத்தியானம் ஆச்சுன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு குளிரான சமயம் இருக்கும்போது அவரே இறங்கி வர்றாரு மனுஷனை தேடி. வானதூதரெலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, கர்த்தர் இறங்கி போய் அவனை விசாரிக்கிறதுக்கு இவன் யார், மனுஷன் யார், என்னத்துக்கு கர்த்தர் இப்படிலாம் பண்ணுறாரு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. யுகம் யுகமாக அவரை பார்த்துருக்குறாங்க. அவருடைய மகிமை மகத்துவம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய தேவன் என்னத்துக்கு இந்த பள்ளியில் போய் இறங்கி போய் வேற பார்க்குறாரு? இவன் யார், இவன் எப்படிப்பட்ட சிருஷ்டிப்பு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் விரும்பி வரார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு தெரியாது நமக்கு உடன்படிக்கை வேணும்னு. கர்த்தர் தான் உடன்படிக்கையின் ஐடியாவை கொடுத்து உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர் தான் செஞ்சார். 15ஆம் அதிகாரத்தில் தேசத்தை குறித்த உடன்படிக்கையும் சரி, அப்புறம் தலைமுறையாக நித்திய உடன்படிக்கை பண்ணுறார் இல்லையா 17ஆம் அதிகாரத்தில், அந்த உடன்படிக்கையும் சரி, எல்லாமே கர்த்தர் இனிஷியேட் பண்ணது. ஆபிரகாம் இனிஷியேட் பண்ணது கிடையாது. ரெண்டையுமே நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அவன் தலைமுறைக்கும் அவன் சந்ததிக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் அந்த உடன்படிக்கையை செஞ்சார். புரியுதா? இஸ்ரவேல் மக்கள் கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறார். என்னத்துக்கு? இஸ்ரவேல் மக்களுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக. இப்போ கர்த்தர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணும்போது எதுக்கு உடன்படிக்கை பண்ணுறாரு? உங்கள் பிரயோஜனத்துக்காக, என் பிரயோஜனத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தர் ஒரு தெளிவான தேவன். எல்லாத்தையும் கரெக்டாக க்ளீனாக உடன்படிக்கையில் போட்டு வச்சுருவார். இப்போ உதாரணமாக ஆதாம் கூட ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் அவனை படைச்ச உடனே ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. கர்த்தர் குழப்பமாக அவனுக்கு புரியாத புதிர் மாதிரி ஒரு டார்க் சேயிங்க
ரைட். மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக ஆதாம்கிட்ட அதை பேசலை, தெளிவாக சொல்கிறாரு. இவர் தோட்டத்தில் இவ்வளோ மரம் வச்சுருக்கிறேன், எல்லா மரத்துலேருந்தும் நீ கனியை சாப்பிட்லாம், இந்த ஒத்த மரத்தில் இந்த குறிப்பான இந்த நன்மை தீமை அறிவை கொடுக்கக்கூடிய அந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு. ரைட். எந்த மரம்னு பேரை சொல்லி ரைட் தெளிவாக சொல்லிட்டார். இது ஒன்றை மட்டும்தான் நீ சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம். ரைட். மீறி நான் சொன்னது கீழ்ப்படியாமல் அந்த கனியை நீ சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய். புரியுதா? இதில் என்ன குழப்பம் சொல்லுங்கள்? குழம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கர்த்தர் அப்படி தான் ஆரம்பித்தார் மனுஷன் கூட. அவனை ஆரம்பிக்கும்போது கூட அவர் சொல்கிறார் பாருங்க, பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள். என்ன குழப்பம் இருக்குது இதில்? குழப்பமே கிடையாது, தெளிவு. பலுகி பெருகு, என்ன குழப்பம்? அதில் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. பூமியை நிரப்ப, அதுலேயும் குழப்பம் கிடையாது. கீழ்ப்படுத்து, அதுலேயும் குழப்பம் கிடையாது. ஆளுகை செய், அதுலேயும் குழப்பம் கிடையாது. இந்த விதையை உனக்கு கொடுக்குறேன், அதுலேயும் குழப்பம் கிடையாது. குழப்பத்தின் தேவன் கிடையாது நம் தேவன். நிறைய பேரோட ஜெப வாழ்க்கை ஏன் ஒரு ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா, அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்க மனசில் கர்த்தர் ஒரு குழப்பவாதி மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் என்ன செய்வார், எப்போ செய்வார்னு யாருக்கு தெரியும்? அவர் ஒரு வேளை செய்வார், இல்லைன்னா செய்ய மாட்டார். ரைட். மூடு இருந்துச்சுன்னா செய்வார், கடுப்பாக இருந்தார்னா செய்ய மாட்டார். அவர் ஒரு சிலருக்கு செய்வார், ஒரு சிலருக்கு செய்ய மாட்டார். ரைட். யாருக்கு செய்வார்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்படி பல விதங்களில் பல காரணங்களை சொல்லி அவங்க மனசை அவங்களே குழப்பி போட்டு வச்சுருக்கிறதுனால அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா பைபிள் பிரகாரம் ஜெபிக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் கர்த்தரை நோக்கி ஜெபித்து, கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு ஜெபித்து, ஜெபத்துக்கு பதிலை வாங்கிட்டு வெளியில் வர்றது தான் ஜெபம். புரியுதா? ரைட். பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. ஆனால் இது அடிப்படை ஒர்க்கிங் மெத்தட். இது மாறாது. அது பரிந்துரையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரைட், இல்லை விசுவாச ஜெபமாக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கட்டும், சொந்த வாழ்க்கைக்கு ஜெபிக்கிறதா இருக்கட்டும், அந்நிய பாஷையாக இருக்கட்டும், எதுனாலுமே நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் கேட்க போகிறாரு, பதில் கொடுப்பார். ரைட். அப்படின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறது தான் ஜெபம். சரி, வரமாட்டாரோ யாருக்கு தெரியும், செஞ்சு பார்ப்போம், அதெல்லாம் ஜெபமே கிடையாது. புரியுதா? சில சமயங்களில் நம்ம கர்த்தரை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜெபிச்சிருக்கோம், கர்த்தரும் இறக்கப்பட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது ஜெபிக்கிற சரியான முறை கிடையாது. நம்ம தப்பாக ஜெபிச்சும் கர்த்தர் இறக்கம் பாராட்டி நமக்கு அப்போல்லாம் உதவி செஞ்சுருக்கிறாரு. புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு உடன்படிக்கை மனிதன் அந்த உடன்படிக்கையை படிக்கிறவனாக இருக்கணும். ரைட். இப்போ லாயருக்கெல்லாம் பொழப்பே அதுதான். அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக படி, ஒழுங்காக படித்து கிளையண்ட்டுக்கு ஒழுங்காக அட்வைஸ் பண்ணு. அதுக்கு தான் அவனுக்கு காசே கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் அவன் பொழப்பு. அதை ஒழுங்காக செய்யலைன்னா அவனால தான் தொழில் போச்சு. நம்ம பைபிள் தான் நம்முடைய உடன்படிக்கை, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை. அப்போ அதை ஒழுங்காக படிக்கணும். படித்தா என்ன உண்டாகும்னா தெளிவு உண்டாகும். இப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு, கவனிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், சிம்பிளான ஒரு காரியம். முதல் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் கண்டிஷன். நீ அப்படி செஞ்சினா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ கவனிங்க, வசனம் ஆபிரகாமுடைய பங்கு, அடுத்து இருக்கிற 2 வசனம் கர்த்தருடைய பங்கு. அப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் சாகிற வரைக்கும் தன்னுடைய பகுதியை செய்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறார். தேசத்தை விட்டு வெளில வர்றாரு,
அவருடைய இனத்தை விட்டு வெளியில் வராரு, அவர் தாப்பன் வீட்டை விட்டுட்டு வெளியில் வராரு. ரைட். இங்கே கானான் தேசத்துக்குள்ளே வந்தோடனே கொடூரமான பஞ்சம் வருது. சரி, பஞ்சம் வந்தோடனே எது கஷ்டம்னு திரும்ப போகல, சொந்த ஊருக்கு போகல, எய்த்துக்கு போகிறாரு. எய்த்துக்கு போனால் பொண்டாட்டியை தூக்கிடுறாங்க. அப்பையும் அவர் திரும்ப போகல. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அப்பயும் போகல அவர். 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா மறுபடியும் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்பயும் அவர் திரும்ப போகல. பிற்காலத்தில் மகனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய ஒரு டைம் வருது. அப்போ கூட பொண்ணு பார்க்குறது கூட அவர் பாபிலோனுக்கு திரும்ப போகல. தெரியுமா? வேலைக்காரன் அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஏன் அனுப்பிச்சாருன்னா, அவர் அங்கே போகக்கூடாது, கட்டளை இல்லையா, வெளியில் வான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த இடத்த திரும்ப போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அவர் போகாமல் வேலைக்காரனை அனுப்புகிறார். பையனை கூட அனுப்பலை பொண்ணு பார்க்குறதுக்கு. ரைட். கர்த்தரை நம்பி வேலைக்காரனை அனுப்பிச்சி வைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். ஏன் இதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா, தன்னுடைய பகுதி என்ன அப்படின்னு அவருக்கு தெளிவான அறிவு இருக்குது. ஊரை விட்டு வெளிலவா, தேசத்தை விட்டு வெளிலவா, இனத்தை விட்டு வெளிலவா, தாப்பன் வீட்டை விட்டு வெளிலவா, அதுதான் அவர் பகுதி. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவர் காண்பித்த தேசத்தில் வசிப்பது தான் அவர் பகுதி. இதை அவர் செஞ்சுட்டா போதும். அந்த பின்னாடி இருக்கிற வசனம் ஆசீர்வாதம் பூரா அவர் வாழ்க்கையில் நடக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இதை குறித்து தெளிவு இருந்ததுனால தான் அவர் இருமனம் உள்ளவராக வாழலை. வேதத்தில் போட்டிருக்குது, சொந்த ஊரை பற்றி அவர் நினச்சி கூட பார்க்கலையா. he was not mindful அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில். ரைட். if he was mindful he would have had opportunities to go back. அவர் லோத்துடைய மனைவி மாதிரி திரும்பி பார்க்குறவராக இருந்தால், ரைட், அவர் எப்பயாவது போயிருந்திருப்பார். குறிப்பாக இந்த பிரச்சனை வந்த காலங்களெல்லாம் திரும்ப போயிருப்பார். ரைட். ஆனால் அவர் விட்டுட்டு வந்த அந்த ஊரை குறித்து அவர் யோசித்து பார்க்கவே இல்லையா. அந்த எண்ணத்தை அவர் டெவலப் அதுக்கு என்டர்டெயின் பண்ணவே இல்லை. ரைட். அதை உட்காந்து அப்படியே ஏக்கத்தோடு யோசித்து பார்க்குறது அதெல்லாம் செய்யவே இல்லை அவர். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், கர்த்தர் என்கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேசத்தை விட்டு வெளியில் வரணும்னு எதிர்பார்த்தார், இனத்தை விட்டு வெளியில் வரணும்னு எதிர்பார்த்தார், தாப்பன் வீட்டை விட்டுட்டு வெளியில் வரணும்னு எதிர்பார்த்தார், அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்தார். அதான் கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு, அதை நான் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு கவனம் வச்சு சாகிற வரைக்கும் அதை ஒழுங்காக செஞ்சார். அதை விட்டு விலகவே இல்லை அவர். அதனால தான் அவர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, கர்த்தர் அவருக்கு சொன்ன மாதிரி அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கை பூரா நிலையாக நின்றுச்சு அவர் வாழ்க்கையில். ஏற்ற இறக்கம்லாம் இல்லை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை. புரியுதா? கர்த்தர் சொன்ன எல்லாத்தையுமே அவர் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடித்தார். பெரிய ஜாதியாக்குனார். இவர் கூட சண்டை போட்டவங்க கூட அவர் சண்டை போட்டார். இவருக்கு உதவி பண்ணுறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. கூட வரவனை கூட ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாமை மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆபிரகாமுக்குள்ளே மொத்த உலகத்தையுமே இன்றைக்கி வரைக்கும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். புரியுதா? தெளிவு, உடன்படிக்கை தெளிவை கொடுக்கும். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை செய்யும்போது சொல்கிறாரு, இந்த ஒரு காரியத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்க அப்படின்றாரு. என்ன தெரிஞ்சுக்கணுமா? 13 வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். சொல்கிறாரு, இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும், இதை நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு முதலே சொல்கிறாரு பாருங்க. ரைட். உடன்படிக்கை பண்ணுறாரு இந்த தேசத்தை கொடுக்கறதுக்காக. அதை செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, ரைட், உன் தலைமுறையிலிருந்து வந்தவங்களுக்கு இது நடக்கும், நீ நிச்சயமாய் அறிய கடவாய் அப்படின்னு சொல்லிட்டார். தெளிவாக சொல்லிட்டார். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், அதையும் சொல்கிறார். அவங்களுக்கு என்ன நடக்கும், ஆனால் நான் அவங்களுக்கு உதவி செய்யும்படி நான் என்ன செய்வேன்,
பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே கரெக்டாக சொல்கிறார் பாருங்க, அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சொல்லிவிட்டு இந்த காரியங்களெல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தெளிவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அந்த தேசங்கள் முழுவதையும் இவர் கையில் இரத்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்தார். அதனால் ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, உடன்படிக்கை எப்படி நிறைவேறும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்குது இவருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கேட்டார்ல, இதை எப்படி நான் அறிவேன் அப்படின்றது தான் அவர் கேள்வி. அதை குறித்து கருத்து தெளிவு கொடுக்குறாரு. இப்போ கிளியராக சொல்கிறார், இந்த விதமாக இது நடக்கும். பாருங்க, வாசிச்சு முடிப்போம், நேரம் இருக்குதான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. இதை வாசித்து முடிச்சிருவோம். உபாகமத்தை எடுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம். அங்கேயும் கூட கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். அப்போ அங்கே 2 காரியம் சொல்கிறாரு. கட்டளை கீழ்ப்படி என் சத்தத்துக்கு செவிசாய், ரைட்? செஞ்சின்னா இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்க ஆசீர்வாதம்லாம் உன் மேலே பலிக்கும். உன்னை விரட்டிட்டு வரும். இது உன் வாழ்க்கையில் இது ஒர்க் ஆகும். புரியுதா? அதே மாதிரி கீழே போனீங்கன்னா சாபத்தை குறித்தும் தெளிவாக இருக்குது, ரைட்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய 14 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். தெளிவாக சொல்கிறார் பாருங்க. சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கேட்காம கீழ்ப்படியாமல் போனா இந்த சாபம். குழப்பம்லாம் கிடையாது, கிளாரிட்டி, தெளிவு. ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும் சாபம் எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும். ஏன் சாபம் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தானியேலோட ஜெபத்தை நீங்கள் போய் படித்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன் எங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, கர்த்தாவே தெரியவே இல்லையே, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு அவங்க ஜெபிக்கவே இல்லை. நீங்கள் போய் தானியேலுடைய ஜெபம், நெஹெமியாவுடைய ஜெபம், எஸ்ராவுடைய ஜெபத்தை எடுத்து படித்து பாருங்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் தெளிவாக சொல்லுவாங்க, கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார், நன்மை செய்கிறவராக இருந்தார், ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், என்னெல்லாம் நன்மை செஞ்சார். அதுக்கப்புறம் இவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரை மறந்து விக்கிரக ஆராதனைகள்லாம் செஞ்சினதுனால, தெய்வமல்லாத காரியங்களை வழிபட்டதுனால அவங்க மேலே என்ன விதமான நியாய தீர்ப்புகள்லாம் வந்துச்சு, இது யாருடைய குற்றம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே குழப்பம் இல்லை. ஏன் இப்படி, நான் என்ன செஞ்சேன்? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி? அதுதான் நிறைய பேரோட கேள்வி. ஒரு யூதன், வேதத்தை அறிந்த ஒரு யூதன் அப்படி சொல்லவே மாட்டான். வேதத்தை அறிந்த ஒரு கிறிஸ்தவனும் அப்படி சொல்லவே கூடாது. புரியுதா? ஏன் தானியேலுக்கு குழப்பம் இல்லை? இன்றைக்கி கூட ஒரு சில யூதர்கள் கர்த்தரை விட்டு விலகி அவங்களுடைய கர்த்தருடைய வசனத்தை அறிவை விட்டு விலகின யூதர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் உலகத்தான் மாதிரியே பேசுவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் வேதத்தை அறிந்த ஒரு யூதன் பார்த்திங்கன்னா அப்படி பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவனுடைய உடன்படிக்கை என்னன்னு தெரியும். அவனுடைய பங்கு என்ன, கர்த்தருடைய பங்கு என்ன, அவன் தேசத்தில் ஏன் இப்படி ஒரு சில காரியங்கள்லாம் நடக்குது, நல்லது நடந்துச்சுன்னா ஏன் நடக்குது, கெட்டது நடந்துச்சுன்னா ஏன் நடக்குது, அவனுக்கு தெளிவான அறிவு இருக்குதுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கும் வேதத்தின் மூலமாக தெளிவு இருக்க வேண்டும். உடன்படிக்கை நமக்கு எதை கொடுக்குதுன்னா தெளிவை கொடுக்குது. தேவ ஆசீர்வாதம் எது, கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார், கர்த்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் எனக்கு என்ன ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார்.
உடன்படிக்கையில் கர்த்தரோட பங்கு என்ன, ஏன் பங்கு என்ன அப்படின்ற தெளிவை கொடுக்குது. அந்த தெளிவு இருக்கிறதுனால நம்முடைய ஜெபமும் இருமனம் உள்ள ஜெபமாக இல்லாமல், அலைப்பாகிற மனம் இல்லாமல் உறுதியான மனதோடு, விசுவாசத்தோடு நம்மளால் ஜெபிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.